அவங்க அம்மா மணிமேகலை, அந்த அம்மா அதான் மணிமேகலை பிரசம் கூட வச்சுருப்பாங்க. மணிமேகலை அம்மா என்ன சொன்னாங்க, என்னப்பா உன் பாட்டு நீ அழைக்கிற, இன்னும் அப்போ எம்ஜிஆருக்கு அப்பா மேலே கோபம் இருக்கும், ஏன்பா இது இது தேவையா பாரு, அவர் எப்படிப்பா வரப்போகிறாரு, வரமாட்டான்னு தானப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா நான் முயற்சித்து பார்க்குறேன், நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் திரு எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறேன். பார்க்குறதுக்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டேன், என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி தன்மையில் பேசணுன்ட்டு நான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு நான் ராமாவரம் தோட்டத்துக்கு போனால் வரவேற்பறையில் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது வேறு ஒரு தனி அறையிலிருந்து திரு எம்ஜிஆர் தகன்னு தங்கம் போல் மின்னிக்கிட்டு உள்ளே வராரு. வந்த உடனே நான் எழுந்த உடனே நான் பேசுறதுக்கு முன்னாலே அவர் முந்திக்கிறாரு. கல்கண்டு பார்க்குறேன், அப்பாவுக்கு பெண்வா நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு எடுத்து முன்னே என்னை பாராட்டினார். அப்படியே எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது, இவர் நம்மளையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு பாரு இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு